சபேசன் அவர்கள் தான் இந்த வார டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணியிருக்காரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அதற்கு எடுத்துக்காட்டா ஒரு சில விஷயங்கள் ரசிகர்கள் சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். டிக்கெட் டு ஃபினாலே வாரம். இந்த வாரத்துல ஃபைனலுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அண்ட் அந்த வகையில யாருப்பா அந்த ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இதற்கிடையில ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வாரம் சரிகமபால சபேசனோட அம்மா வந்திருக்காங்க. சபேசனோட அம்மாலாம் இதற்கு முன்னாடி இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனப்ப வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சபேசன் அவர்கள் தான் இந்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காரு போல. ஏன்னா இதற்கு முன்னாடி சுசாந்திகா வின் பண்ணப்ப அவங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு சேர்ல உட்கார வச்சிருந்தாங்க. அதே மாரி சபேசன் அவர்களுமே இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணதுக்கப்புறம், அவங்களோட அம்மாவ கூட்டிட்டு போய் அந்த சேர்ல உட்கார வைக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அவங்க அம்மாவ வர சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இது கண்டிப்பா சேனல் எடுத்த முடிவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் வோட்டிங்ஸ் அடிப்படையில வச்சு பார்க்கும்போதுமே கூட பார்த்தீங்கன்னா, சபேசன் அவர்கள் ரொம்பவே டாப்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. பாடலின் அடிப்படையில வச்சு பார்த்தாலும் சுசாந்திகா செலக்ட் ஆனதுனால, சபேசன் கூட போட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய சிங்கர்ஸ் ஒண்ணும் இப்போதைக்கு அங்க இல்ல. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வாரம் சபேசன் அவர்கள் தான் டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இதற்கு முன்னாடியே அவருக்கு குடுத்துருக்கணும். ஏன்னா வெல் டிசர்வான ஒரு பெர்சன். பட் அவர இதற்கு முன்னாடி குடுக்காம 2 வாரங்கள் தாமதப்படுத்தி, இந்த வாரம் குடுக்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணா தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சபேசனோட ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, தீபாவளி செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால கூட எல்லாரையும் வர சொல்லியிருக்கலாம். சபேசன் அவர்கள் தான் வின் பண்ணுவாரு அப்படிங்கிறதும் இப்போதைக்கு ஒரு அஸ்யூம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு பார்க்கும்போது, சபேசன் வின் பண்ணலாம். இல்ல சபேசன் இல்லாம வேற யாரும் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் கட்டாயம் சபேசன் அவர்கள் தான் வின் பண்ணுவாரா? அப்படி இல்லன்னா சபேசன விட வேற யாரும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ் சீசன் 9ஓட டிஆர்பி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவில ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே பிக் பாஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒண்ணு தான். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீசன் 9 ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு சீசன் ஸ்டார்ட்டிங்ல மிகப்பெரிய அளவுல யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து ஏன் இவங்கலாம் உள்ள விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் வந்திருந்துச்சு. பட் போக போக மக்களுக்கு இந்த ஒரு சீசன் அப்படிங்கிறது பிடிக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு விஷயம் வெளியாகி இருக்க டிஆர்பி மூலியமா தெரியுது. எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சீசன் ஃப்ளாப் ஆயிருச்சு, மிகப்பெரிய அளவுல போகல அப்படிங்கிற மாரி நினைச்சாங்க. பட் இந்த ஒரு சீசன் கிட்டத்தட்ட 4.14 டிஆர்பி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான சீரியல் எந்த அளவுக்கு வீக்லி வாங்குமோ, அந்த அளவுக்கான ஒரு டிஆர்பிய தான் அந்த ஒரு ஷோ வந்து பெற்றிருக்கு. இதன் மூலியமா சீசன் 9 ஃப்ளாப் கிடையாது, நல்லபடியாவே போய்க்கிட்டு இருக்கு. அப்கமிங் வீக்ஸ்ல நிறைய டாஸ்க்கும், நிறைய புது ஆட்களையும் இறக்குனா கண்டிப்பா இன்னும் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பிக் பாஸ்ல புதுசா யாராவது வராங்க, வைல்ட் கார்ட்ல வராங்கன்னா, யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.